மிஸ்டர் வேலாயுதம், கொஞ்சம் இப்படி வரீங்களா? இவ்வளவு சீரியஸான கேஸ என்னுடைய சர்வீஸ்லயே பார்த்ததில்ல. அந்த மட்டும் தாயும் குழந்தையும் பிழைச்சதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதாவது தாயினுடைய கருவுல இருக்கும் போது குழந்தைக்கு வாதம் வந்துடுச்சு. உயிர் மட்டும் இருக்க தவிர உடல்ல எந்தவித உணர்வும் இல்லை. கவலைப்படாதீங்க, கடவுளை வேண்டிக்கங்க. கவலைப்படாது, தைரியமா. மாப்பிள்ளை, குழந்தையை காப்பாத்துறதுக்கு இந்த திருநீரை காட்டிலும் மேலான மருந்து இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லப்பா. பாரத் அவன் பேர்ல போட்டுட்டு தைரியமா இருப்போம். என்ன மன்னிச்சிடுங்க, உங்க ஆசையை நிராசையாக்கிட்டேன். நீங்க அன்போட கொஞ்சி விளையாட அழகான ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க வேண்டியதா ஊனமுள்ள ஒரு உயிரை பெத்து உங்க மனசை நோக வச்சுட்டேன். தப்பு உண்மையில இல்லை. விதி நம்ம வீட்டுக்கு விளையாட வரும்போது கதவை மூடிட்டா மட்டும் அது வெளியிலேயே நின்றுடுமா என்ன? அந்த சக்தியை யாராலையும் தடுக்க முடியாது. வர்றதை அனுபவிச்சுதான் ஆகணும். பாருங்க, விதின்னு சொல்றதெல்லாம் விவரம் தெரியாத காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்த வெட்டி வேதாந்தம். இயற்கை இப்படி ஒரு குழந்தைய நமக்கு கொடுத்திருக்கு, அதுக்கு போய் விதின்னு ஏன் சொல்றீங்க? இன்னும் அகம்பாவம் போகல. இது இயற்கை கொடுத்ததில்லை, உன்னுடைய தெய்வ நந்தனைக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. நான் கடவுளை நம்பாதவதா, கையெடுத்து கும்பிடாதவதா, ஆனா புருஷனை தெய்வமா நினைக்கிறவன். அந்த உயர்ந்த எண்ணத்தை குத்தமா நினைச்சு நீங்க சொல்றபடி என்ன தண்டிக்க ஆண்டவன் இப்படி ஒரு குழந்தைய கொடுத்திருந்தா அவன் எப்படி ஆண்டவனா இருக்க முடியும்? சரி, நான் தெய்வ நிந்தனை செய்கிறவ, நீங்க பேச்சுக்கும் மூச்சுக்கும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த உண்மையான பக்தியை நினைச்சு உங்களுக்காகவாவது ஒரு நல்ல குழந்தைய கொடுத்திருக்க கூடாதா உங்க முருகன்? எனக்காக வேண்டாம், மூச்சுக்கும் பேச்சுக்கும் முருகா முருகான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்காகவாவது அந்த முருகன் ஊனமில்லாத குழந்தைய கொடுத்திருக்க கூடாதான்னு என் மனைவி கேட்கிறாப்பா. அவ கேட்கறது நியாயம் தானே? அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்ககிட்ட ஓடி வந்துட்டு, முருகா, எனக்காகவோ என்னுடைய குடும்ப வாரிசுக்காகவோ என் பிள்ளையை காப்பாத்துன்னு உங்ககிட்ட நான் கேட்கலப்பா. என்ன, நீ என் பிள்ளையை காப்பாத்திருவேங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூரணமா இருக்கு. ஆனா உன்னை பத்தி நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு என் மனைவி சொல்லிட்டு இருக்கிறாளே, அவளுக்காகவாவது என் குழந்தைய நீ காப்பாத்திட்டு ஆகணும். என்ன ஏமாத்திட என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நான் பேசினதை எல்லாம் மறந்துடுங்க. நாம ரெண்டு பேரும் இப்படியே குழப்பம் அடைஞ்சுகிட்டு இருந்தா குழந்தையோட கதி என்ன ஆகிறது? மரகதம், நம்ம குழந்தை நல்லபடியா ஆகணும்னா
குறைதீர்க்கும் குமரக்கடவுள் குடிகொண்டிருக்கிற கோயில்கள் எல்லாத்துக்கும் நீயும் நானும் குழந்தையோட போயிட்டு வரணும். நீங்க வேணும்னா உங்க தெய்வத்தை வேண்டிக்கங்க. நான் ஒரு நல்ல டாக்டரை வச்சு பார்க்கணும்னு இருக்கேன். அதுக்கு அனுமதி கேட்கத்தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு மறுக்காதீங்க. மரகதம், கொடுத்தவனுக்கே தெரியும் குழந்தையை எப்படி குணப்படுத்துறதுன்னு. அதை நிச்சயமா காப்பாத்திடுவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறேன். இப்போ கண்ணே பாபா, என்னையா இத பாத்தியா? உனக்காக திருநெல்வேலி அல்வா, மைசூர் பாகு, மதுரை மல்லி எல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன். மல்லியை தலையில வச்சுக்க, அல்வாவை தின்னுக்க. ஜம்முன்னு ஷோக்கா டீக்கா ட்ரெஸ் பண்ணிய முன்னா வந்து நில்லு பாப்போம். அல்வாவை தின்னுன்றேன். அறிவு இருக்காயா உனக்கு? அங்க வேலாயுதமும் மரகதமாவும் மனஸ்தாபப்பட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அமைதி இல்லாம இருக்காங்க. நீ என்னடா அல்வா வாங்கிட்டு வந்து முன்னாடி இருக்கிறியே? அடடே ஆமா. போயா, முதல்ல அவங்க 2 பேரும் சமாதானப்படுத்து. போ போ. என்னம்மா அது? நானும் ஒரு வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா ஆக வேண்டிய காரியத்தை யாருமா பாக்குறது? ஆயா, நீ கொஞ்சம் போய் வெளியில உட்காரு. வேணும் போது நான் கூப்பிடுறேன். என்ன செய்ய சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்குது? நீங்க படிச்சவங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில கருத்து வேறுபாடு இருந்துட்டா அது சில சமயத்துல வாழ்க்கையே பாதிச்சிடும். அம்மா, வாழ்க்கைங்கிறது ஒரு பாய்மர கப்பல் மாதிரி. புருஷன் பொண்டாட்டிங்கிற காத்து ஒரே திசையை நோக்கி சேர்ந்து அடிச்சா தாமா கப்பல் நிம்மதியா கரை போய் சேர முடியும். இல்லைன்னா பாதி வழியிலேயே கவிழ்ந்துடும். எது வந்தா இந்த வீட்டுல சந்தோஷம் வரும்னு நினைச்சோமோ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாமா சாப்பாடு, தூக்கம், பூஜை, வியாபாரம் ஒண்ணுமே கவனிக்காம நடபடமாயிட்டா வேலாயுதம். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? ஐயோ, அப்படி சொல்லலம்மா. இந்த நேரத்துல நீங்க தாமா அவனுக்கு ஆறுதல் சொல்லணும். இடிஞ்சு கீரல் விழுந்த சிவரு மாதிரி நிக்கிற அவனை இந்த நேரத்துல நீங்களும் தள்ளிட்டீங்கன்னா ஒரேடியா சாஞ்சிருவாமா. என்னங்க என்னங்க எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி தன்னந்தனியா தரையில படுத்துக்கிட்டு பைத்தியம் பிடிச்சவர மாதிரி வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படிங்க? நீங்க வியாபாரத்தை கவனிக்க வேண்டாம், வீட்டை பார்த்துக்க வேண்டாம், என்ன பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆனா நம்ம குழந்தை அதோ அந்த முருகன் கிட்ட நம்ம குழந்தை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவனும் செவி சாய்ச்சி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். நான் கேட்கும் போதெல்லாம் கடவுள் காப்பாத்திடுவான் காப்பாத்திடுவான்னு இப்படியே ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏதாவது மறுத்து பேசினா மறுபடியும் நம்ம குடும்பத்துல குழப்பம் வந்துடுமோன்னு பயந்துதான் இதுவரைக்கும் பொறுமையோட பேசாம இருந்தேன். ஆனா இப்ப நீங்க இருக்கிற நிலைமைய பார்த்து எனக்கே பயம் வந்துடுச்சு. இத பாருங்க, என்னுடைய பயம் தெளிஞ்சு நீங்களும் நல்லா இருக்கணும்னா முதல்ல நம்ம குழந்தைய காப்பாத்தி ஆகணும். அதுக்கு உடனடியா ஒரு நல்ல டாக்டரை கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைய காமிக்கணும். டாக்டர் சேகரன் இருக்காரா? நீங்க தான் பேசுறீங்களா டாக்டர்? நான் மரகதம் பேசுறேன். குழந்தை ஹெல்த் விஷயமா கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேச வேண்டியிருக்கு. உடனே புறப்பட்டு வர முடியுமா? தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. எப்படியாவது என் குழந்தைய நீங்க தான் காப்பாற்றணும் டாக்டர். ஐ அம் சாரி. இந்த வியாதி சம்பந்தமாக டாக்டர் மோகனை கன்சல்ட் பண்ணி பாருங்க.